வணக்கம் நண்பர்களே. நீங்க காலையில கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது ஒரு புதிய நரைமுடி தெரிந்தா மனசுக்கு என்ன ஆகும்? 30 வயசுலயே நரை ஆரம்பிச்சிருச்சா? 40 வயசுல முழுக்க வெள்ளையாயிடும். ஆனா நம்ம முன்னோர்கள் ஒரு ரகசியத்தை பயன்படுத்தினாங்க. அது நரைமுடியை மட்டும் இல்லைங்க, முடி வேரையும் உயிரோடையே வச்சிருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறது அந்த ஒரு இலை தான். ஒரு இரவில் மாற்றம் தரக்கூடிய ஒரு எண்ணெயத்தான் நம்ம தயாரிக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய முடியில் நல்ல மாற்றம் தெரிய வரும். நரைமுடி ஏன் வருது? யாராவது யோசிச்சது உண்டா? நரைமுடி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, மெலனின் குறையிறதான். அடுத்து மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், இதனால தான் நரைமுடி வருது. அடுத்து தூக்கமின்மை பிரச்சனை, தவறான உணவு, விட்டமின் B12 அண்ட் அயன் குறைபாடு இருந்தாலும் முடி வெள்ளையாகும். ஸோ முடி வெள்ளையாகிறது என்றால் அது வயது மட்டும் காரணம் இல்லைங்க, உடம்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னல். நம்மளே இப்போ பார்த்துருப்போம், இள வயதுக்காரர்கள் 30-32 வயசு, ஏன் 22 வயசில் கூட ஒருத்தவங்களுக்கு முடி முழுமையாக வெள்ளையாயிருச்சு. அவங்கள பார்ப்பதற்கு வயதான பாட்டி அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஏன்னா அவங்களுடைய முடி முழுமையாகவே வெள்ளையாயிருச்சு, இளநரை வந்துருச்சு. ஏன்னா அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்க வயசு தான், காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு தான். ஸோ அவங்க, இது உண்மையான சம்பவம், நான் பார்த்த ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணுக்கு முழுமையாகவே முடி வெள்ளையாயிருச்சு. ஸோ ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவங்க மொத்த உடலுக்குமே அழகு சேர்க்கிறது முடி, அதுவும் கருப்பாக இருக்கணும். ஸோ அதுதான் அவங்களுக்கு முழுமையான ஒரு அழகை கொடுக்கும். இல்லைன்னா வயதான தோற்றத்தை காட்டும். ஸோ இந்த முடியை வெள்ளையாக்குறதுக்காக என்ன பண்ணுறாங்க எல்லாருமே, ஒரு 5 நிமிஷத்துலேயே முடியை கருமையாக்கணும்னு சொல்லிட்டு நிறையா கெமிக்கல் டை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் நிறையா பக்க விளைவுகள் இருக்குது. ஸோ இப்போ அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அது பின்னாடி மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகக்கூடிய ஒரு இயற்கையான பொருள், இது உணவே மருந்து கான்செப்ட் தான். ஸோ இது எந்த ஒரு பக்க விளைவையும் கொடுக்காது. இது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. அதுதாங்க கருவேப்பிள்ளை. கருவேப்பிள்ளையுடைய சக்தி, கருவேப்பிள்ளை சாப்பிடுங்க அப்படின்னு பாட்டி சொன்னதுக்கு காரணம் இருக்குங்க. ஏன்னா அதில் நிறையா ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, அயன் இருக்குது, பீட்டா கரோட்டீன்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இது முடி வேரை வலுப்படுத்தும், மெலனின் உற்பத்தியை அதிகரிக்கும். ஸோ மெலனின் எங்கே கம்மியாகுதோ அங்கே முடி வெள்ளையாக தோற்றமளிக்கும். ஸோ மெலனின் உற்பத்தியை அதிகரிக்கும், நரைமுடி வருவதை தாமதப்படுத்தும். ஸோ கருவேப்பிள்ளை எண்ணெயை தான் இப்போ நம்ம தயாரித்து பயன்படுத்த போகிறோம். ஸோ இது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுடைய அந்த இளநரை எல்லாமே சரியாயிரும். அந்த கருவேப்பிள்ளை எண்ணெய் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கருவேப்பிள்ளை 1 கப்பு எடுத்துக்கிறோங்க, தேங்காய் எண்ணெய் ஒரு 200 ml எடுத்துக்கிறோங்க, வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க, கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க, நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா நெல்லிக்காய் சேர்த்துக்கிறோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகே, இப்போ எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம். கருவேப்பிள்ளையை நன்றாக கழுவி நல்லா உலர வச்சுருங்க, அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு. ஏன்னா வாஷ் பண்ணியிருப்போம்ல, தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஒரு வெள்ளை துணி வச்சு தொடச்சிட்டு கொஞ்சம் நல்லா காய விடுங்க. அது நிழலில் காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுட்டு, அதில் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம்ல, அந்த அளவு தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறங்க. அடுத்து வெந்தயம் சேருங்க, கருப்பு எள்ளையும் சேர்த்துருங்க. இது எண்ணெயை காய்ச்சும் போது தீ ரொம்ப சிம்மில் வச்சிடணும். அதிகமாச்சுன்னா எல்லா பொருளும் கருகிரும். ஸோ சிம்மில் வச்சே எண்ணெயை காய்ச்சணும். எண்ணெயோட நிறம் கருமையாக மாறும் வரை நீங்கள் காய்ச்சிட்டே இருங்க. அடுத்து இது நிறம் நல்லாவே மாறி இருக்கும், அந்த நுரை எல்லாமே அடங்கியிருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை அமர்த்திட்டு இதை நல்லா கூல் பண்ணுங்க. எண்ணெயை சூடாக பயன்படுத்த வேண்டாம், சூடாக ஸ்டோர் பண்ண வேண்டாம். நல்லா கூல் பண்ணி குளிர்ந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிகட்டி ஒரு பாட்டிலில் சேகரித்து வச்சுக்கிறேங்க. ஸோ எப்படி பயன்படுத்துவது அப்படின்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சிறிது எண்ணெயை எடுத்து
முடி வேரில் வந்து நல்லா மசாஜ் கொடுத்துட்டு தூங்குங்க. ஸோ 5லேருந்து 10 நிமிடம் மெதுவாகவே நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும். ஸோ இங்கே மசாஜ் செய்கிறதுல தான் முக்கியமான விஷயமே இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இதுதான் ரகசியம். நீங்கள் எப்படி தயாரிச்சிங்கிறது மேட்ரு இல்லை, எப்படி நீங்கள் அந்த ஆயிலை வந்து உங்களுடைய ஹேருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ரகசியமே. ஸோ இரவு முழுக்க இதை ஊற விடணும். ஸோ நல்லா உங்கள் தலையில் வந்து 5லேருந்து 10 நிமிஷம் அந்த எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிடுங்க. காலையில் மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி உங்களுடைய தலையை வந்து கழுவி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாவே போதும். ஸோ இரவில் அப்ளை பண்ணுறதுனால ஒரே இரவில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். உண்மையை சொல்லணும்னா ஒரே இரவில் முழுக்க முழுக்க கருமையாக மாறவே மாறாது. ஆனால் என்ன நடக்கும்னா முடி ரொம்ப மென்மையாகும், உதிர்வு ரொம்ப குறைய ஆரம்பிச்சும், உங்களுடைய முடியோடைய வேர்கள் வந்து வலுவாகும். மெதுவாகத்தான் நரை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரே நைட்டு போட்டுட்டு எனக்கு மறுநாள் காலையில் பார்த்தோன்னே எனக்கு வரல அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. இது வந்து இயற்கையான ஒரு எண்ணெய் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஸோ ரிசல்ட்டு மெதுவாகத்தான் கிடைக்கும். ஆனால் எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் வரும். வேகமாக ஒரு பொருள் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னா அது பக்க விளைவுகளை கொடுத்து ஆபத்துக்குள்ளே தள்ளும்னு அர்த்தம். ஸோ இது மெதுவாகத்தான் வேலை செய்யும். எப்படியும் 2லேருந்து 3 வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ 2 மாதத்தில் உங்களுக்கு மேஜரான ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் 2 மாதம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக விடாமல் இதை பண்ணுங்க. ஸோ எண்ணெயை வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ இது கூடவே நீங்கள் செய்ய வேண்டிய சில டிப்ஸ்களையும் நான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு விரைவிலே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் தினமும் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, கருவேப்பிலை வந்து தினமும் உங்கள் உணவில் சேர்த்துக்கிறணும். ஸோ நீங்கள் சாப்பிடும் பொழுதும் உங்கள் உள்ளே போகிறனாலையும் உங்களுடைய முடி வந்து கருப்பாக இருக்கும். கருவேப்பிலையை தினமும் சாப்பிடுங்க. உணவில் வந்து சட்னியாவோ இல்லை கருவேப்பிலை துவையலாவோ அந்த மாதிரி செய்யுங்க. இல்லைனா ஜூஸ் ஏதாவது குடிச்சிங்கன்னா அதில் 2 கருவேப்பிலை போட்டு அடித்து குடிச்சிருங்க. இல்லை கருவேப்பிலை மட்டுமே ஜூஸாக குடிக்கிறதாலும் குடிங்க. இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னா காலையில் நீங்கள் எப்படியும் சமைக்கிறதுக்கு போவீங்க, அப்போ வந்து கருவேப்பிலை பச்சையாக கிச்சனில் இருக்கும்ல, அதில் 2 இலைகளை மட்டும் பிச்சு வாயில் போட்டு மென்றுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 30 நாட்கள் செய்யும் பொழுதே உங்களுடைய முடி வந்து நல்ல கருமையாகவும், முடி கொட்டுதல் பிரச்சனை நின்று முடி நல்லா வலுவாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆரம்பிக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், ஒரு பழக்கம்தான். ஸோ 2 கருவேப்பிலை சாப்பிட்றதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே நெல்லிக்காயும் சேர்த்துக்கிறங்க. ஸோ முடிக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது நெல்லிக்காய். அப்புறம் ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி 2லேருந்து 3 லிட்டர் தண்ணீர் அதிகமாக குடிங்க. தூக்கம் வந்து நல்லா தூங்குங்க. 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிங்க. உங்களுடைய முடி நல்லாவே வந்து நல்ல ஒரு கலராகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ முக்கியமாக தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னா, ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் தவிருங்க. அதிகமாக ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகாதீங்க. மன அழுத்தத்தில் இருந்தாலும் மன அழுத்தத்தில் இருந்து எப்படி விடுபடணும்னு நிறையா தெரிஞ்சுக்கிறீங்க, அதுக்குள்ளே போகாதீங்க. தினமும் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நடைப்பயிற்சி செய்யுங்க. நடைப்பயிற்சிலாம் பண்ணும் பொழுது உங்களுடைய மன அழுத்தம் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆக்கப்படும். அதே மாதிரி கெமிக்கல் அந்த ஹேர் ட்ரை இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கெமிக்கல் கலர்லாம் வந்து பாட்டி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, முடிக்கு வெளியில் போடுற எண்ணெய் மட்டும் உங்களுடைய முடி ஆரோக்கியத்தை கொடுக்காது, உள்ளே சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமார்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறோம், திருப்பி திருப்பி சொல்கிறோம், வாரத்துக்கு 2 முறையாவது கருவேப்பிள்ளையை வந்து எடுத்துக்கிறங்க. வெறும் வயிற்றில் 2 கருவேப்பிலை எடுத்துக்கிறங்க. அப்படி இல்லைன்னா மோர் இருக்குல்ல, நார்மலாக இப்போ வெயில் காலம் தொடங்கிருச்சு, மோர் குடிப்பீங்களா, மோர் கூட 2 கருவேப்பிலை போட்டு மிக்சியில் அரைச்சி அப்படி மோர் கூட கலந்து குடிக்கும்போது கருவேப்பிலை சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்காது, நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரியாவது எடுத்துக்கிறங்க. கருவேப்பிலை சட்னி அடிக்கடி எடுத்துக்கிறங்க. ஸோ நம்ம சாப்பாடு உணவே மருந்து. ஸோ உணவு தான் நம்மளுக்கு ஒரு நல்ல மருந்து. இதுக்காக நிறைய காசு நீங்கள் செலவு பண்ணி என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிருக்காது. ஸோ நம்ம உணவு தான்,
உணவு பழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ நரைமுடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம். அதுக்காக காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க வேண்டாம். இந்த ஒன்று சிறிய பழக்கத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய முடி உங்கள் கையில் தான். திருப்பி உங்களுக்கு அந்த இளநரை வரவே செய்யாது. முடி எப்போதுமே கருப்பாகவே இருக்கும். இயற்கையான வழிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா முடி எப்போவுமே கருப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு வயதானாலும் கருப்பாக தான் இருக்கும். ஸோ இன்னையில இருந்தே இந்த எண்ணெயை பயன்படுத்துங்க. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் முடிக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.